இது ஒரு டிஜிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது வந்து எக்ஸலில் வந்து ஆரம்பித்தது. ஒரு பேரோல் வந்து எப்படி ஒரு எக்ஸலில் போடலாம் அப்படிங்கிறது இங்கே தான் கற்றுக்கிட்டது. ஸோ அதை வந்து அடுத்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு நம்ம சைட் சட்டை வாங்கிட்டு லைக் பேரோல் சிஸ்டம் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் டேரெக்டாக வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு நம்மளோட அட்டண்டன்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாக் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது, இல்லைன்னா அடுத்து வந்து ஃபுட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ், அது நம்ம கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்ஸ். அந்த வேஸ்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பிகாஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்னால அடுத்த நாள் என்ன ஆர்டர் இருக்கும் அந்த ஆர்டரை வந்து நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும். எக்ஸஸாக போட்டாலும் அது வேஸ்ட்டு தான், அது உடனே நான் கீழே தான் ஊற்றணும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே கொண்டு வந்தோம், பேசிக்காக கொண்டு வந்தோம் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துல டிஜிட்டலில் வந்து கற்றுக்கிட்டது தான். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த இடத்துல இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க வேறு பிஸ்னஸ் சொல்லாலுமே அதை எப்படி நம்ம பிஸ்னஸை ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த வந்து டிஜிட்டல் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு